பெரியம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல கதிர பாரு, பாவம் கதிர. கதிர, உனக்கு ஏதாவது எனக்கு அடிபட்டுச்சா? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. காட்டு. டேய், ரத்தம் வருதுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன காயம்தான். ஆமா, நீங்க எதுக்கு அத்தை இந்த பக்கமா வந்தீங்க? டேய், நம்ம ஜீவா இங்க வரேன்னு சொல்லியிருந்தான்டா. அவன் குரலை கேட்டதும் அவனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்த. ஐயோ பெரியம்மா, இது ஏன் உங்களுக்கு புரியல? போன் பண்ணது ஜீவாவே கிடையாது. என்னமாயா சொல்ற? ஆமா பெரியம்மா, நம்ம குடும்பத்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் வந்து ஜீவாங்கிற பேர்ல உங்களை ஏமாத்திருக்கான். அவன் தான் இங்க வர வச்சிருக்கான். ரொம்ப அன்பா என்ன அத்தை அத்தனை பேசினான். யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? வேற யாரா இருக்கும்? அந்த புவனேஸ்வரி தான் பண்ணிருப்பா. அவதான் நம்ம குடும்பத்தை அழிக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளை விட சீனு, அவளுக்கு இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. நல்ல வேளை நம்ம கதிர் வந்து என்னை காப்பாத்திட்டான். ஜீவாவை பார்க்க போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? அவன் சொல்ல வேண்டாம்னு சொன்னான், அதான் யார்கிட்டயும் சொல்லாம வந்த. அவன்கிட்ட பேசி அவன் மேல நாமெல்லாம் வச்சிருக்கிற அன்பை புரிய வச்சு அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்த. ஆனா இப்படி குழந்தை மாதிரி ஏமாந்து போயிட்டு. இந்த குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாரோ ஒருத்தன் போன் பண்ணி ஜீவா பேசுறேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால ஜானகி போயிருக்கா. இத பாருங்க, ஜீவா விஷயத்துல யாருக்கும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. ஜானகிக்கு போன் வந்த உடனே அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? ஆனா ஜீவான்னு சொன்னதும் அவ ஆர்வத்தோட போயிருக்கா. சாமர்த்தியமா அவங்கள வர வச்சது புவனேஸ்வரி ஆச்சே, எப்படி போகாம இருப்பாங்க? ஜானகி ஜீவான்னு சொன்ன உடனே போனதையோ பாசத்தை காட்டணும்னு நினைச்சதையோ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா போன இடத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஜானகிக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இந்த வீடு தாங்குமா? இவதானே இந்த வீட்டோட குத்து விளக்கு. இவதானே இந்த வீட்டோட சந்தோஷத்துக்கெல்லாம் அஸ்திவாரம். அத்தை, இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த வீட்டுக்கு வரணும்னு இவ நடத்துற பூஜையும் பிரார்த்தனையும், ஜீவா ஜீவான்னு இவ தவிக்கிற தவிப்பும் உங்க யாருக்குமே தெரியலையா? ஜீவா மேல இவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா, ஜீவான்னு யாரோ ஒருத்தன் போன் பண்ணதும் இத பத்தி யோசிக்காம இவ கிளம்பி போயிருப்பா. நீங்க யாராவது இவ ஆயிட முடியுமா? அத்தை, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அத்தை இதெல்லாம்? அப்படியெல்லாம் விட முடியாது ஜானகி. இந்த பிரச்சனை இத்தோட முடியல. நான் தான் ஜீவான்னு போன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆமாம்மா, ஜீவா இங்க வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அவங்களும் ஜீவாவை தேடுறாங்க. நாம அவனை கண்டுபிடிச்சிட்டோமான்னு வேவு பாக்குறாங்க. இதெல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும் பெரியப்பா. அவளை பிடிச்சோனா அவளை 2 தட்டு தட்டினாலே இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னாலதான் இத்தனை பிரச்சனை. அந்த போன் வந்ததும் நான் நம்பிட்டேன், யோசிக்காம போயிட்டேன். ஜானகி, நீ போய் போன் எடு. அத்தை, ஜீவா, ஜீவாங்க, நீ நிஜமாவே ஜீவா தான் பேசுறியா? ஆமா அத்தை, இப்படி ஒரு கேள்வி உங்க வாயில இருந்து வரணுமா? நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கணுமா? ஏன் அத்தை அப்படி பண்ணீங்க? நீ எப்போ வர? நான் கண்டிப்பா ஒரு நாள் வரேன். ஆனா இப்ப என்னால வர முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நான் சில கடமைகளை முடிக்க வேண்டியது இருக்கு அத்தை. அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். அப்படி என்னடா கடமை இருக்கு உனக்கு? என்ன பண உதவி வேணுமா இல்ல வேற ஏதாவது உதவி வேணுமா சொல்லு. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. உங்களோட அன்பு, மாமாவோட கௌரவம், அதை தாண்டி எனக்கு வேற என்ன சொத்து இருக்க போகுது? எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை. உங்க அன்பு மட்டுமே போதும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியே ஜீவா,
கொஞ்சம் இரு. எங்க ஜீவா கிட்ட பேசுறீங்களா? அத்தை, ஆ, ஆ, இனி ஜீவான்னு யார் பேசினாலும் நீங்க பேசாதீங்க. ஆ, ஆ, பேச மாட்டேன். கண்டிப்பா பேச மாட்டேன். இரு இரு, போனை மாமா கிட்ட கொடுக்குறேன். ஆ? ம். ஜீவா மாமா, இப்ப பேசுனது நிஜ ஜீவாதான். நிஜ ஜீவான்னு எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க மாமா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவன் போன் நம்பர் கேட்கல, எங்க இருக்கான்னு கேட்கல, என்ன செய்யறான்னு கூட கேட்கல. பார்வதி, உறவுங்கிறது அன்புங்கிறது அது ஒரு உணர்வு. அவன் மாமான்னு முதல் தடவை கூப்பிட்ட போதே அவன்தான் நிஜ ஜீவான்னு நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன், எப்படி உணர்ந்தேன், என்னால அத உங்ககிட்ட எல்லாம் விவரிச்சு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஜீவா பேசினதை கேட்டதுல இருந்து அவனை பார்க்கணும்னு மனசு துடிக்குது. சீனு, மாயா, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். இனிமே அவனை கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனையே வராது பெரியம்மா. ரொம்ப முக்கியமா அந்த புவனேஸ்வரியால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஜீவா யாருன்னு தெரிஞ்சா அவனை போட்டு தள்ளிடுவேன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப உண்மையிலேயே அவன் வரப்போறான். அவன் வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அவன் இங்க வரவே கூடாது. அவன் எங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அவன் சாகணும். ஒரு நிமிஷம் பொறு பார்வதி. ஜீவா ஃபோன் பண்ணது மட்டும்தானே உனக்கு தெரியும்? ஜீவா யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் போல இருக்கே. ஆமா, எனக்கு தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் சொல்லல? எத்தனை நாளா நாங்க அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவன்கிட்ட தான் பேசணும்னு இருக்கோம். அவனை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டணும் தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடியுமான்னு தெரியல. ஏன்? அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனுக்கும் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கும் தானே. அதை தோண்டி விட்டு அவனை நம்ம பக்கம் இழுக்க முடியாதா என்ன? முடியாது. ஏன் முடியாது? ஏன் நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அப்ப யார் அந்த ஜீவா? நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். அவன் ஒரு அனாதை தானே. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கு? ஜீவா யாருன்னா கதிர் தான் ஜீவா. இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த உண்மை மாயாவுக்கு தெரியும்.